thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. I've been feeling weird, I can't seem to focus good enough, nothing's really clear, sometimes it could be a little. நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தாங்க ஒரு கண்டென்ட்டை பற்றி, அது ஆடியோ வந்து ரெக்கார்டே ஆகாமல் போயிடுச்சு. இப்போ அதனால் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து அதே கண்டென்ட்டை பேசுகிறதுக்காக வண்டி எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா, ஏன்னா பேட்ரி வேறு கம்மியாக இருக்குது, அதனால் நான் சீக்கிரமாக பேசிடுறேன். வண்டியில் மிரர் இல்லை, இவெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. வண்டி வந்து என் ஃப்ரெண்டோடது, அவன் வந்து மிரரை கழட்டி வச்சுருக்கான், நான் அவனை போட சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று விஷயம், இப்போ எதை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சு வந்த உடனே வந்து டிடிஎஃபோட ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருச்சு. ஒரு நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கினதுக்காக அந்த பேட்டி எடுத்திருக்காங்க. மனுஷன் சந்தோஷமாக பேசியிருந்தான், அவனை ஒரு டிப்ரெஷனில் ஆக்கி எழுந்து போகிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. ஏன்டா இதை பற்றி நீ ஏன்டா பேசுகிற அப்படின்னீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இதை பற்றி நம்ம பேசாதனால தான் அவனை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. என்னென்னா, அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கான். ஆனால் சும்மா யாராலையுமே வர முடியாது. ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டா அவள் தான் காசு வந்துடும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டு தான் மேட்ரு. நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டில் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அதை பிடிச்சவங்க நிறைய பேர் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறமா தான் உங்களால் வளரவே முடியும். அந்த பையன் கொடுக்குற கண்டென்ட்டு பிடிச்சதுனால தான் இப்போ 3.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவனுக்கு இருக்காங்க. ஓகேவா? சும்மா யாராலையுமே அப்படி வந்துட முடியாது. அந்த பையன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனால் அவனை போட்டு ஏறி மிதி, ஏன் ஸ்பீடாக போகிறீங்க, அவர் மண்டையில் ஏன் ஹெல்மெட்டு போடல, நீங்கள் அதை பற்றியே பேசுகிறீங்க. எப்படி நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்தீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இப்போ எப்படி கெயின் பண்ணுறீங்க, சின்ன பசங்க உங்களை பார்த்து வளரணுன்னா நீங்கள் என்ன டிப்ஸு கொடுப்பீங்க, அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம்ல. அந்த மாதிரி கேட்கவே மாட்டீங்க. ஒரு கான்ட்ரவர்சி பில்ட் பண்ணோன்னா நிறைய விஷயம் இருக்குது. ஆக்சுவலாகவே நம்மளோட நாட்டில் வந்து நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய விஷயம் நம்ம பேசலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நம்மளோட ரோட்டில் ஓடுற பஸ்ஸஸ்லாம் இருக்குது. எவ்வளோ பஸ்ஸு நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு கவர்மெண்ட் பஸ் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னடா நீ அவனை வந்து இது கூட கம்பேர் பண்ணுற அப்படின்னு இல்லை. இப்போ நியூஸ் சேனல்லாம் இதை எடுத்து போட்டிங்கன்னா அதை பார்த்துட்டு அந்த அமைச்சர் வந்து அதை க்யூர் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, ஒரு இது இருக்குல்ல, இந்த மாதிரி போயிட்டுருக்கு, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் எதை பற்றி பேசணுன்னே இல்லை. இப்போ அதை பற்றிலாம் பேசினா வியூஸ் வர போகிறதில்ல, டிஆர்பி அவனுக்கு இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. இப்போ இதை பற்றி பேசுகிறான்னா அவனுக்கு டிஆர்பி, இந்த பசங்க நிறைய பேர் போய் பார்ப்பாங்க, என்ன கான்ட்ரவர்சி என்ன கேஸு அப்படின்றத நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால உனக்கு சம்பாதிக்கக்கூடும். அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மோஸ்ட்லி நான் வந்து உங்களை தப்பாக சொல்லணும்னு இல்லை, ஏன்னா இது வந்து நிறைய பேர் பேசியிருக்கீங்க. ஏன் நம்ம இந்தியன் ஃபுட்பால் டீம் வந்து உள்ளே வரவே இல்லை, ஏன்டா இவனோட கேஸுக்காக ஏன்டா இவனெல்லாம் இழுக்கிற அப்படின்னு இல்லைங்க. இது எல்லாமே இதுவும் ஒரு அரசியல் தான். இந்தியன் ஃபுட்பால் டீம் எவ்வளோ வருஷம் FIFA உள்ள ஆடணும்னு பார்க்குது, அதுக்காகல. ஆனால் அதே நியூஸ் சேனலில் அர்ஜென்டினா கோப்பையை வென்றது, மெஸ்ஸி கோப்பையை தூக்கினாருன்னு போடுறீங்க. ஏன் இந்தியாவில் சுனில் செத்ரின்னு ஒருத்தர் பிடிச்சி கத்துறாரு, வந்து பாருங்கள், டிக்கெட் இருக்குது, வந்து எங்கள் மேட்சை பாருங்கள், எங்கள் மேட்சை ப்ரொமோட் பண்ணுங்கள், கிரிக்கெட்டை பார்க்குற மாதிரி எங்கள் மேட்சை பாருங்கன்னு எவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறேன். ஏன் நீங்கள் அதையும் போட மாட்டீங்க? அதையும் போட்டு அதை ஒரு இதுவாக ஆக்க மாட்டீங்க, இஷ்யூ ஆக்க மாட்டீங்க. இதெல்லாம் தானே இஷ்யூ ஆக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு காரணத்தை போய்ட்டு இஷ்யூ ஆக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன பையனை போட்டு அடின்னு அடிச்சுட்டு பாவம் அவன் சூசைட் அளவுக்கு பேசுகிற அளவு அவனை ஆக்கி வச்சுருக்கீங்க. நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்து இது ஒரு பேட்ரி இல்லாதனால ஒரு சின்ன வீடியோவாக நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ப்ரோ, நீ அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காத. உன் வீடியோ பிடிச்சதுனால தான் உன்னை நிறைய பேர் பார்க்கவும் வந்திருக்காங்க, நிறைய பேருக்கு உன்னை பிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 3.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு ஈஸியான விஷயமே இல்லை. ஏன்னா யூடியூப் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஃபாலோவர்ஸும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்றது. நீ பண்ணுறதை நீ பண்ணு ப்ரோ. நீ ஜாலியாக உன்னோட கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி உன் கண்டென்ட்டில் கரெக்டாக போயிட்டுரு. மற்ற கான்ட்ரவர்சியெலாம் நீ எடுத்து உன் தலையில் போட்டுக்காத. நீ பண்ணுற ஒர்க்கை நீ கரெக்டாக பண்ணு ப்ரோ. உனக்கெல்லாம் எதுவுமே யோசிக்காத. நீ உன்னோட வேலை நீ நல்லா போயிட்டுரு. நான் வந்து இதை சொல்லணும்ல, நான் சீரியஸாகவே அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். அதே மாதிரி செரி விலாக்ஸ் வந்து வேர்ல்டு ரைட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதை ஒரு சார் நீங்கள் வேர்ல்டு ரைட் பண்ணுறீங்க, எப்படி எவ்வளோ அமௌண்ட் ஆகுது, எப்படி போகிறீங்க, அதை பற்றி நீங்கள் பேசி அதை ஒரு இதுவாக ஆக்கலாம். நீங்கள் அதெல்லாம் பற்றி பேசவே மாட்டீங்க. ஒருத்தன் ஒன்று நல்லது பண்ணுறான்னா அதை பற்றி பேசவே மாட்டீங்க. நம்ம ஊரில் மட்டும்தான் ஒருத்தனை அடித்து கீழே தள்ளுறது, மற்றபடி எந்த ஊர்லேயுமே இதெல்லாம் நடக்குவா எடுத்து தெரியல. இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் நீ விட்டுரு ப்ரோ. நீ பண்ணுறதை நீ பண்ணு ப்ரோ. யூ ஆர் டூயிங் குட். நீ நல்ல இடத்துக்கு போ ப்ரோ. நீ அதை பற்றிலாம் நினைக்காத. 4 மில்லியன் அடிக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். பாய் கைஸ். இதை பண்ண தான் வந்தேனே. சன்செட் சூப்பராக இருந்துச்சுங்க. நான் அது இருந்ததுன்னா அது ஒரு வீடியோ நான் கட் பண்ணி போகிறேன். அந்த சன்செட்டை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே போயிடுங்க. லெட்ஸ் see in அதர் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோ கேரளா ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன். நல்லபடியாக கேரளா ட்ரிப்பு நடக்கும், கவலைப்படாதீங்க. பாய். தலை ரெக்கார்ட் ஆகிருக்கும்.